அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு யாரேனும் செய்வினை செய்திருந்தாங்க அப்படின்னா அந்த செய்வினையை யார் செய்தாங்களோ அவங்களுக்கு திருப்பி அனுப்பக்கூடிய ஒரு முறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இந்த முறை முழுக்க முழுக்க தாந்திரீக முறை, சரிங்களா? இந்த முறை ரொம்ப எளிமையானது, ரொம்பவும் பவர்ஃபுல்லானது, சரிங்களா? இந்த முறையை யார் வேணாலும் பண்ணலாம், சரிங்களா? காளி மேலே முழு பக்தியை வச்சு நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் இந்த முறையை பண்ணினீங்க அப்படின்னா, உங்களுக்கு யாரேனும் எதிரிகள் செய்வினை இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த செய்வினை இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே திருப்பி அவங்களுக்கு போகும், சரிங்களா? உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு செய்வினை இந்த மாதிரி செஞ்சவங்களுக்கு இந்த வேதனை கஷ்டங்கள் போகும், சரிங்களா? அது என்ன முறை அப்படின்னா, நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, ஒரு அமாவாசை நாள் அன்னைக்குன்னு உங்களுடைய பூஜை ரூமில் ஒரு காளி ஃபோட்டோவுக்கு முன்னாடி செவ்வரளிப்பு மாலை சாத்திக்கிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, காளி ஃபோட்டோவுக்கு முன்னாடி இந்த காளியை மனமாற பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு ஒரு பெரிய எலும்புச்சம்பளத்தை கையில் வச்சுக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை அமாவாசை அன்னைக்குன்னு ஒரு 1008 தடவை அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிடணும், சரிங்களா? சொல்லி இந்த எலுமிச்சம்பழத்துக்கு உரு ஏற்றி வச்சுக்கிட்டு உங்கள் ஊர் பகுதியில் ஏதாவது காளி கோவில்கள் இருக்கும், அந்த காளி கோவிலில் வெளியே இருக்கக்கூடிய திரிசூலத்தில் இந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் நீங்கள் என்ன செஞ்சுருங்கன்னா, அந்த எலுமிச்சம்பழத்தை அந்த திரிசூலத்துடைய மையப்பகுதியில் குத்திடணும், சரிங்களா? எனக்கு யாரேனும் செய்வனை செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அந்த செய்வனை அவங்களுக்கே திரும்பி போயிடணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த எலுமிச்சம்பழத்தை காளியை மனமாற பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த திரிசூலத்தில் குத்திடணும், சரிங்களா? இப்படி திரிசூலத்தில் குத்திட்டீங்க அப்படின்னா 21 நாளையில் எதிரிக்கு என்ன செய்வான்? தண்டனை காளி கொடுப்பா, சரிங்களா? உண்மையான நியாயம் இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயத்தை செய்யணும். தப்பாக உங்கள் பக்கத்து வச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்பீட் வந்துடும், சரிங்களா? இந்த முறையை எல்லாருமே பயன்படுத்தி பாருங்கள். நன்றி, வணக்கம்.